சேலம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி அன்பழகன் தனக்கு அரசு வழங்கிய 3 சக்கர ஸ்கூட்டரை பயன்படுத்த முடியாத சூழல் நிலவுவதாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தனது வீட்டிற்கு முன்புள்ள பாதையை அகலப்படுத்த தனியார் நில உரிமையாளர் அமைத்துள்ள கம்பி வேலியை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அன்பழகனின் முக்கிய கோரிக்கையாகும். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட அன்பழகன் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதிலிருந்து வீல்சேர் பயன்படுத்தி வருகிறார். இந்நிலையில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் கடந்த மாதம் அவருக்கு 3 சக்கர ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது. ஆனால் அன்பழகனின் வீட்டிற்கு முன்னால் உள்ள நிலத்தின் உரிமையாளர் ராஜ்குமார் தார் சாலைக்கு நடந்து செல்லும் அளவுக்கு மட்டுமே வழிவிட்டு வேலி அமைத்துள்ளார். இதனால் 3 சக்கர ஸ்கூட்டரை வீட்டிற்குள் பாதுகாப்பாக எடுத்து செல்ல முடியாமல் வீட்டு வாசலிலேயே நிறுத்தி வைக்க வேண்டிய அவல நிலை அன்பழகனுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த சிரமங்கள் குறித்து அன்பழகன் நாகை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். வேதாரண்யம் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டு 15 நாட்களுக்கும் மேலாகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அன்பழகன் தரப்பில் கூறப்படுகிறது. இதுகுறித்து நில உரிமையாளர் ராஜ்குமாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அன்பழகன் சமாதானமான முறையில் பேசியிருந்தால் பாதையை அகலப்படுத்தி தந்திருப்பேன். என் மீது காவல் நிலையத்தில் புகார் செய்து எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதால் தான் வேலியை அமைத்தேன் என்று தெரிவித்துள்ளார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் 4 வருடங்களாக தண்டுவடம் பாதிக்கப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி நான் இப்போ வீல் சேர்லாம் உட்காந்துருக்கிறேன். என்னை நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எனக்கு 3 சக்கர ஸ்கூட்டர் வேண்டி நான் விண்ணப்பித்திருந்தேன். அதை ஏற்று அவங்களுக்கு எனக்கு 3 சக்கர ஸ்கூட்டர் வழங்கினாங்க. அந்த ஸ்கூட்டரை நான் பயன்படுத்த முடியாமல் எனது பக்கத்து நிலத்துக்கு வயல்காரவங்க அவங்க வயலுக்கு மட்டும் வேலி வச்சது இல்லாமல் என்னை அந்த வண்டியை பயன்படுத்த முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாமல் ரோட்டில் கொண்டாந்து வேலியை வச்சு என்னை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இதை உள்ளே போக முடியலை, வண்டியை பயன்படுத்த முடியலை. இதை வேதாரண்யம் காவல் நிலையத்துக்கும் புகார் தெரிவித்தேன். மாவட்ட ஆட்சியர்களுக்கும் புகார் தெரிவித்தேன். மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும் புகார் தெரிவித்தேன். எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. எனக்கு இந்த பாதையை கம்பிகளை அகற்றி அரசு அதிகாரிகள் எனக்கு வழிவகுத்து தருமாறு அதிகாரிகளை மிகவும் பணிவோடு கேட்கிறேன்.